ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, மகர லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார். மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை நடந்தால் சூரியன் எங்கே எந்த ராசியிலே எப்படி அமர்ந்திருந்தால், யாருடைய சாரம் வாங்கி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9 கிரகங்களில் சூரியனை நவக்கிரக நாயகன் என்று அழைக்கிறோம். சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார், பலமாக இருக்கிறார். அவருக்கு சொந்த வீடும் சிம்மம்தான். மேச ராசியிலே போய் சூரியன் உச்சம் பெற்று இருப்பார். துலாம் ராசியிலே சூரியன் நீச்சகதி அடைந்து வலுவிழந்து காணப்படுவார். தனுசு மீன ராசியிலே நட்பு பெற்றிருப்பார். ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்ப ராசிகளிலே பகைமை பெற்று இருப்பார். இப்படியாக இருக்கும் சூரியன் மகர ராசிக்கு எந்த ராசியில் எப்படி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார், அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவர் மகர லக்கணம், சூரிய பகவான் எப்படி இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார், அவர் எந்த நிலையில் இருந்தால் சூரிய திசை நடந்தாலோ அல்லது சூரியன் யாரை பகைவரை பார்க்கிறாரா, நட்பு சுவரை பார்க்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இதை சொல்லணும். ஒரு ஜாதகர் மகர ராசியிலே பிறந்திருக்கிறார். சூரிய பகவான் 8வது ராசியான சிம்மத்தில் ஆட்சியாக இருக்கிறார். மகரம் தொட்டு எண்ணி வாருங்கள். மகர லக்கணம் 1வது லக்கணம், அப்படியே வரிசையாக தொட்டு 1ஆம் நம்பர்னு அதில் போட்டிருப்பாங்க. அப்படியே வரிசையாக எண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மம் 8வது வீடாக வரும். 8ஆம் இடம் என்பது மகர லக்கணத்திற்கு சூரியனுடைய வீடு. அங்கே சூரியன் ஆட்சி பெற்று வலுவான இடத்தில் இருக்கிறார். மகர லக்கணதாரர்களுக்கு சூரியன் என்ன பலனை தரப்போகிறார், 8ஆம் பாவம் வலுவடையக்கூடாது என்று நான் எனது பதிவிலே அடிக்கடி சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் அஷ்டமி நவமி அன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். என்கிட்ட வர்றவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தெரியாமல் அஷ்டமி நவமி அன்னைக்கே பொருத்தம் பார்க்க வருவாங்க. பார்க்கலாமா, இல்லை அவங்களுக்கு பெண்ணிற்கோ மாப்பிள்ளைக்கோ சந்திராஷ்டமமாக இருக்கும். இதையெல்லாம் பார்த்து கொண்டு வர வேண்டும். ஆக இந்த மகர லக்கணதாரர்களுக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் 8ல் போய் இருக்கிறார். அப்போ என்ன இருக்கும், ஆரோக்கிய குறைபாடு இருக்குமல்லவா. அப்போ 8ஆம் பாவம் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் அடிக்கடி ஏதேனும் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவார். தானாக போய் வழியை போய் மாட்டிக்கிறது. இதைத்தான், அதாவது ஆடு தானாக வருதுப்பா அப்படிம்பாங்க, பலி கொடுக்கறதுக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நான் தான் பெரியவன், நான் தான் அப்படின்னு. சிம்மராசிக்காரங்க, அதாவது சிம்மத்திலே சூரியன் இருந்தால், எப்பொழுதுமே ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் தான் பெரியவர் என்ற மனதில் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மமாயிற்று. சிம்மத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் ஆவணி மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆவணி மாதம், அதுவும் மகம்புறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் சூரியனுடைய சாரம் அல்லவா, நான் எனக்கு மிஞ்சி எவரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கும். அந்த கர்வம் மற்றவர்களை சங்கடப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது, சந்தோஷப்படுத்துவதற்காக இருக்கலாம். கர்வமாக இருக்கலாம், சங்கடப்படுத்தும் மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறைந்து ஆஸ்பத்திரி வீடு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. மகர லக்கணத்திற்கு 8க்குடைய சூரியன் 8லேயே ஆட்சி பெற்று வலுவாக, அதுவும் உத்தர நட்சத்திர காலில் இருந்தான். இதே மகர லக்கணங்க, சூரியன் 4வது ராசியான மேசத்தில் போய் உச்சமாக இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார், அவரின் தாயாரின் உடல்நிலை பாதிக்குங்க.
மகர லக்னத்திற்கு 4ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு மேசராசி. அங்கே போய் சூரியன் அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது படிப்பை பற்றி சொல்லக்கூடியது, தாயாரை பற்றி சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி சூரியன் மேசத்திலே போய் உச்சம் பெற்றிருந்தால், மேசத்தில் சூரியன் இருந்தால் அவங்க சித்திரை மாதம் பிறந்திருப்பாங்கன்னு நிச்சயமாக சொல்லிவிடலாம். அங்கே போய் சூரியன் வலுவாக இருந்தால் தாயாரின் உடல்நிலை பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். தாயாரி, அதாவது தானும் 8இல் சூரியன் இருந்தால் தானும் ஆஸ்பத்திரி விடுன்னு அலைவாங்க. லக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தாயாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி வீடு அப்படி இருப்பாங்க. அப்போ தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகும். குரு அந்த இடத்த பார்த்துட்டா படிப்பு நல்லா வருங்க. 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம், குரு 3-12 கூடைய குரு அங்கே சேர்ந்தாலோ அல்லது துலாத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக பார்த்தாலோ அல்லது மகர லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் இருந்து 4ஆம் இடத்தை குரு அந்த சூரியன் இருக்கும் இடத்தை மேசராசியை பார்த்தாலோ படிப்பில் இவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அப்போ 4ஆம் இடம் குருவால் பார்த்தால் கூறும்பலனை கொடுவென்பான் போதகன் வேறு பண்ணி வித்திடுவான் வேதகன்கிறாங்க. குரு வித்தியாகாரன் அல்லவா, அப்போ வித்தையை கொடுத்துருவார். வித்தை என்பது ஏகப்பட்ட வித்தை இருக்குது. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், போர் பயிற்சி, சிலம்பு பயிற்சி, ஜோதிடம், இப்படி நிறைய வித்தைகள் இருக்குது. இதில் ஏதேனும் 2-3 வித்தைகளை இவருக்கு கொடுத்து விடுவார் குருவின் சேர்க்கை இருந்தால். சனி சேர்க்கை அங்கே இருக்குன்னு வைங்க, அங்கே மகர லக்னம் 4ஆம் இடத்துல சூரியன், சனி அங்கே நீச்சம் பெற்று விடுகிறார். அல்லது மகர லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் சனி உச்சம் பெற்று அந்த சூரியனை பார்க்கிறார். அப்போ படிப்பை கொஞ்சம் மந்தமாக்கிடுவார். படிப்பார், ஆனால் படிப்பில் பின்தங்கி விடுவார். அவரை தட்டி கொடுத்தே படிக்க வைக்கணும், தட்டி கொடுத்தே கொண்டு வரணும். அப்பா படிப்பா அயக்கிரியர் மந்திரம் சொல்லி, சிவன் ஆலயத்தில் போய் வியாழக்கிழமை அயக்கிரி மந்திரத்தை சொல்லு, கலைவாணி மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவு பின்தங்கி இருந்தவர் முன்னால் வருவார் படிப்பில். மகர லக்னத்திற்கு சூரியன் 10ஆம் இடமான துலாத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் நீச்சம் அடைந்து வலுவில்லாமல் இருக்கிறார். இப்போ இந்த சூரியன் எந்த மாதிரியான பலனை செய்வார்? 10ஆம் இடம் என்பது தொழிலை பற்றி சொல்லக்கூடிய இடமாயிற்று. அப்போ தொழில் இவருக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்து நல்ல லாபத்தை சம்பாதிப்பார். எப்படிங்க? 10ஆம் இடம்தான் வலு இல்லையே என கேட்டால் அதற்கு பதில் 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் ஒரு பாவி அல்லது ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும். சூரியன், செவ்வாய், ராகு, கேது, தேய்பிறை சந்திரன், பாவர்களுடன் சேர்ந்த புதன், இவர்களையெல்லாம் பாவிகள் என்று அழைப்பார்கள். குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், இவர்களையெல்லாம் சுபர்கள் என்று அழைப்பார்கள். ஆக 10இல் ஒரு பாம்பு இருக்கணும், இல்லை 10இல் ஒரு பாவி இருக்கணும். அப்போ மகர லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் போய் சூரியன் பாவி என்ற அஷ்டமாதிபதி பாதகத்தை செய்யக்கூடியவர் உட்கார்ந்தார் தொழில் சாணத்தில். அந்த இடத்த குரு பார்த்துட்டாலோ அல்லது புதன் பார்த்துட்டாலோ நல்லபடியாக இருக்குங்க. தொழில் செய்து அவர் மேன்மைக்கு விடுவார். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழில் செய்து நல்ல வருமானத்தை பெற்று விடுவார். யோக பலனை கொடுத்து விடுவார். அந்த ஜாதகர் அக்னி சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் லாபகரமாக இருக்கும். அவர் தொழில் செய்யும் இடம் குப்பையும் கூலமாகத்தான் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்திற்கு பல வாடிக்கையாளர்கள் போய் கொண்டே இருப்பார்கள். கூட்டம் எப்போதும் அலைமோதி கொண்டே இருக்கும். என்னப்பா அவன் கடை இப்படி டஞ்சன் மாதிரி வச்சுருக்கான், இங்கே போய் இப்படி கூட்டம் கட்டி ஏறுறாங்களே, எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு தேநீர் கடை வைத்திருக்கட்டும், ஒரு மளிகை கடை வைத்திருக்கட்டும், எல்லாருக்குமே அங்கே போய் குமியுவாங்க மக்கள். மகர லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சூரியன் வலு இழந்த நிலையிலே இருந்தால், மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி சூரியன் 12ஆம் இடமான தனுசிலோ அல்லது 3ஆம் இடமான மீனத்திலோ போய் நட்பாக நல்ல முறையில் போய் இருக்கார். அப்பவும் சூரியன் விரயங்களை கொடுத்து விடுவார். மகர லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம். நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, நேரத்துக்கு தூங்குறது இல்லை, காசுக்கு பணம் துட்டுன்னு ஓடிக்கிட்டே இருப்பார். விரயங்களை கொடுப்பார்.
எதை தொட்டாலும் 1க்கு 4 தடவை, ஒரு தடவை போயிட்டோம்னா பெட்ரோல் போட்டு போனோம்னா அந்த காரியம் முடியணும். 4 தடவை போனோம்னா பெட்ரோல் செலவு தானே, நேரம் வீணாகுமே. ஆக விரயத்தை கொடுப்பார். மகர லக்கணத்திற்கு 3ஆம் இடமான மீனத்தில் போய் குரு இருக்கிறார். நட்பு தான், ஆனாலும் இளைய சகோதர சகோதரி வழியிலே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கச்சமுச்சான்னு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது, ஆனால் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த குரு பகவான் மன்னிக்கணும், இந்த சூரியன் மகர லக்கணத்திற்கு 12 3ஆம் இடத்தில் இருந்தால் இந்த மாதிரியான பலன்லாம் கொடுக்கும். சூரியன் மகர லக்கணத்திலோ ரிஷப மிதுன கடக கன்னி விருச்சிக கும்ப ராசியில் இருக்கார். இந்த இடத்துல எல்லோருக்கும் சூரியன், இந்த ராசிகளெல்லாம் சூரியன் உட்கார்ந்துருந்தா பகைமை பெற்று விடுகிறார். சூரியனுக்கு இந்த நான் சொன்ன வீடுகள் பூராமே பகை வீடுகள். சூரியன் மகர லக்கணத்திலோ அல்லது ரிஷபத்திலோ மிதுனத்திலோ கடகத்திலோ கன்னியிலோ விருச்சகத்திலோ கும்பராசியிலேயோ போய் உட்கார்ந்துருக்கிறார். இந்த இடங்கள் அனைத்துமே சூரியனுக்கு பகை வீடுகளாகும். இப்படி இருக்கும் சூரியன் பொதுவாக நல்ல பலன்களை செய்ய தயக்கம் காட்டுவார். ஏன்னா அவர் தான் வலுவில்லாமல் போய் பகையாகி உட்கார்ந்துருக்கிறாரு. எடுத்த காரியத்தை முடிக்க இவர்கள் நிறையவே மல்லு கட்ட வேண்டியிருக்கும், போராட வேண்டியிருக்கும். போராட்டம் போராடிதான் எந்த ஒரு காரியத்தையும் பெற வேண்டிய சூழ்நிலையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இவர்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். போராடி தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். இவர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் 7ஆம் இடத்தில் மற்றும் 8ஆம் இடத்தில் சேரக்கூடாதுங்க. சேர்ந்தால் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. 7ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் கணவன் மனைவி பிரிவு. 8லே பெண்கள் ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் இருந்தால், சுபர்கள் பார்க்கா வண்ணம் இருந்தால், செங்கதிரோனும் செய்யும் எவ்விடத்தில் நின்றாலும் மங்கையவள் வாலிப வயதில் நூல் இழப்பாள் அப்படிங்கிறத போல மன வாழ்க்கை திருப்தி இருக்காது. பெரும்பாலும் கட்டி கொடுத்து அந்த பொண்ணு அவங்க வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருப்பா. அந்த பையனும் 8ல் சூரியனும் செவ்வாய் இல்லை 7ல் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அது மது பழக்கத்துக்கெல்லாம் ராகுவும் பார்த்துட்டாலோ மது பழக்கத்துக்கு ஆளாகி கெடுபலன்களை செய்து அவர் கெட்ட பேரே வாங்கி, மனைவிட்ட கெட்ட பேர், தாயார்கிட்ட கெட்ட பேர், சகோதரிகிட்ட கெட்ட பேர், இப்படி எல்லா பேர்லேயுமே கெட்ட பேர் வாங்கி பகைத்து கொண்டு தனிமரமாக நிற்பார். யார்? இந்த செங்கதிரோனும் சேயும் சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருந்து ராகு கேது பார்த்தால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது குரு அந்த இடத்த பார்க்குறாருன்னு வைங்க, கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும். கஜமுஞ்சான்னு அடுத்த வீட்டுக்காரையும் பக்கத்து வீட்டுக்காரையும் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சமாதானமும் அவருக்குள்ளே ஆகி இருப்பாங்க. குரு பார்க்கணும். குரு பார்த்துட்டால் ஓரளவு தப்பிச்சுக்கிடுவாங்க. இல்லை என்றால் 7 8லே எந்த லக்கணமாக இருக்கட்டும் 7 8லே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சுபர்கள் பார்க்கா வண்ணம் பாவர்களாகிய பாம்பு கிரகங்கள் ராகு கேது பார்த்தால் இப்படியாப்பட்ட கணவன் மனைவி பிரிந்து இருக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம அந்த மகர லக்கணத்திற்கு சூரிய பகவான் எப்படி இருந்தால் எந்த ராசியில் யாருடைய சாரம் வாங்கி எந்த நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு தான் பார்த்தோம். இன்னும் ஜாதகத்தில் விதிமுறைகள் நிறைய இருக்கின்றன. இது ஒரு சின்ன விளக்கம்தான். ஜாதகம் என்பது கடல் போலங்க. உள்ளே போக 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 கடல் ஆழத்தை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதை படிச்சுக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். ஆழத்துக்குள்ளே போக போக தான் எவ்வளோ ஆழம்னு தெரியும். அதே மாதிரி ஜோதிடக்கலையை கற்க தான் இது தெரியும். ஆக மகர லக்கணத்திற்கு இந்த சூரிய பகவான் எந்த இடத்தில் எப்படி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.